இப்போயே எனக்கு உன் மேலே ஜெரியான ஃபீலிங்ஸ் மட்டும் தான் இருக்கானோ. என்னால் நீ ப்ரெக்னென்ட் ஆனதுனாலலாம் இல்லை. ஒரு நாள் சொன்னேன், வெயிட் பண்ணு, உனக்காக ஒரு பொண்ணு வருவா, அவளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோன்னு. எனக்கு என்னமோ அதை நீ தானே தோணுதானோ. எனக்கு தோணுன மாதிரி உனக்கு உடனே தோணுன்னு அவசியம் இல்லை. நீ பெங்களூருக்கு போ, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். உனக்கு எப்போவாவது பார்க்கணும்னு பேசணும்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பி வந்துடு. உனக்காக நான் இங்கே இருப்பேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சுகன். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனால் நீ வேற எண்ட், நான் வேற எண்ட். நமக்குள்ளே எந்த அளவுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் நான் உன்னை ஹர்ட் பண்ணதெல்லாம் விளையாட்டுக்கு பண்ணனே தவிர மனசார வேணும்னு எதுவுமே பண்ணல. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கே என் மேலே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய டவுட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சுகன். என் வாழ்க்கையில் நான் பார்த்ததுலேயே மனசளவில் ரொம்ப அழகானவன் நீ. ஆனால் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. டைம் ஆச்சு சுகன், சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்.